ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அது பார்க்கல அப்படின்னா டைப் 1லேருந்து டைப் 6 வரையும் போட்டிருக்கோம். இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் 1 நம்ம பார்க்க போகிறோம். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து அடுத்த லெவல் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது பேர் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சம்ஸும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இன்னைக்கு டைப் 1 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஏஐ ஜென்ரேட்டர். நான் பண்ணல, இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதாவது இந்தது ஒன்று ஓகேங்களா. அதாவது அதுக்கிட்ட ஷார்ட்கட்ஸ் கேட்டதுக்கு அது வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கு. பட் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிடையாது. இதை நம்ம எதுவுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது அப்படின்னா, ஏஆல முடியாத ஒரு ஷார்ட்கட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். மொத்தமாகவே காமன் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கோ ஒரு 3 ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த 3 ஷார்ட்கட்ஸை மட்டும் வச்சு மொத்த காமன் இன்ட்ரெஸ்ட் போடலாம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இருக்கிறதுலே கொஞ்சம் டஃபஸ்ட்டாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் சம்ஸ் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து சொல்லுவாங்க. பட் அந்த இதை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படின்னா, ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடையாது சொல்லிட்டேன் நான். ஆக்சுவலாக வந்து இது எப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது ஓகேங்களா. ஸோ வந்து இதுக்கு நான் சிலது கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது 3 டைப் ஆஃப் திங்ஸ் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோம் ஓகேங்களா. ஸோ பிரின்சிபல் ஓகேங்களா. அடுத்த நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட்டு. இது வந்து ஒரு டைப்பு. அதாவது நான் சொன்ன வந்து 3 டைப்பில் இது ஒன் ஆஃப் த டைப்பு. ஸோ இதில் வந்து பிரின்சிபல் வந்து ஒரு 100 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். 10% அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 110 எடுத்துக்கணும், அதாவது அமௌண்ட்டில். அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. இதே வந்து செகண்ட் இயருக்கு அப்படின்னு போனீங்க அப்படின்னா இதில் 100, இது வந்து 110 எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதே தேர்ட் இயர் அப்படின்னு போனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது 100, இதுவும் வந்து 110 அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 10% கொடுத்துருந்தா ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, என்னென்ன பண்ணுறேங்கிறது தெரிஞ்சுக்குங்க. சம்ஸ் போடும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும், எதனால் நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஒன்று இருக்குது. அது எப்படி அப்படின்னா, ஸோ 2 இயர்ஸ்க்கு கோடு இருக்கு. கோடு வந்து என்ன அப்படின்னா 21 ஓகேங்களா. இதுவே வந்து 3 இயர்ஸ்க்கு ஒரு கோடு இருக்கு. 3 இயர்ஸ்க்கு கோடு அப்படின்னா 331. இதுவே வந்து 4 இயர்ஸ் இருக்கு. 4 இயர்ஸ்க்கு கோடு என்ன அப்படின்னா 4641 ஓகேங்களா. இதுதான் வந்து கோடு. இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு டைப், அதாவது இது வந்து டைப் 2 அப்படின்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா. இது டைப் 2 ஓகேங்களா. டைப் 3 இருக்கு. டைப் 3 அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கோம் ஓகேங்களா. பிரின்சிபல் வச்சுட்டு ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோம் ஓகேங்களா. 10,000 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10% எடுக்கிறோம். 10% எடுக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், இந்த ஒரு 0 கட் பண்ணுவோமா. ஸோ 1000 rupees வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு ஓகேங்களா. இதுவே செகண்ட் இயர் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலேயும் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு 10% இருக்கும். ஸோ 10% எடுத்தா என்ன ஆகும், இதுலேயும் வந்து ஒரு 1000 வரும். பட் செகண்ட் இயரில் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், இது ஃபர்ஸ்ட் இயரா, இந்த ஃபர்ஸ்ட் இயரை இதோட நீங்கள் இதில் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுலேயும் வந்து என்ன இருக்கும்னா ஒரு 1000 வந்துடும் ஓகேங்களா. இப்போ இதுவே வந்து தேர்ட் இயர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 10,000 வரும், சாரி 1000 வரும் 10%க்கு ஓகேங்களா. இப்போ இந்த இது வந்துருச்சா. அடுத்தது என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஒரு 10%, இதில் 10% எவ்வளோ 100 rupees ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு 10%, இதில் ஒரு 100 rupees. தென் ஆஃப்டர் இந்த லாஸ்ட் ஒன்று இருக்குல்ல இதில் ஒரு 10%. ஸோ அப்போ அதனால வரும் அப்படின்னா 10 வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு காலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து டைப் 3 ஓகேங்களா. இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எல்லா டைப்பும் நம்ம ஒரே நாளில் பார்க்க போகிறது கிடையாது. டைப் 1 நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு டைப் 2 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டைப் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சம்மையும் டிஃப்ரெண்ட் சம்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக பார்க்காதவங்க போய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு புரியும் ஓகேங்களா. சம் நம்ம டேரெக்டாக போயிடுவோம். ஏன்னா வந்து இப்போக்கி நிறைய நோட்டிஃபிகேஷன் குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் இது வந்துருச்சு, ஆக்சுவலாக ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் வந்தவங்க எல்லாத்துக்கும் நான் என்னோட கங்க்ராச்சுலேஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ தென் ஆஃப்டர் அவங்களாம் வந்து இப்போக்கி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதாவது ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரன்னிங்ஸ் இருக்கு. ஸோ அவங்களாம் வந்து ஃபிசிக்கலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி போகிறதுக்கு நான் வழிகள் பாருங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன் இருக்கு. தென் ஆஃப்டர் நம்ம வந்து டேரெக்டாக இப்போ சம்ஸுக்கு போயிருவோம். என்ன சம்ஸ்னா ஃபர்ஸ்ட் சம்ஸ் பாருங்க. இந்த சம் ஆஃப் மணி இன்வெஸ்ட் 10% காமன் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் அமௌண்ட் 10,164 in 2 years interest காம்பவுண்ட் ஆனுவலி அப்படின்னு சொல்லிட்டான். மொத்தமாக காம்பவுண்ட் வந்து ஆனுவலி. வாட் வாஸ் த சம் இன்வெஸ்ட், அதாவது எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஒன்று பார்த்தோம்ல அதே தான். எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 100% எடுத்துக்கோங்க. இது பிரின்சிபல், இது அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ பிரின்சிபல் வந்து 100% ஓகேங்களா. அப்போ வந்து அமௌண்ட் வந்து 110%, அதாவது இந்த 10% இந்த 100ஓட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்
ஓகேங்களா? இது புரியுதா? இது ஃபர்ஸ்ட் இயர். அடுத்தது செகண்ட் இயர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் இயருக்கு இதே மாதிரி எடுக்கணும். அவங்க என்ன எத்தனை சொல்லியிருக்காங்க? 2 இயர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் இயருக்கு நம்ம எடுக்கிறோம் 100 தென் 110. ஓகேங்களா? ஸோ இது எடுத்தாச்சு. 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது ஆப்போசிட்ல கேன்சல் பண்றேன். அதாவது இது வந்து ரேஷியோல இருக்க மாதிரி வச்சுக்கோம். ஆப்போசிட்ல இருக்கிறத கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணா இது எவ்வளவு வருது உங்களுக்கு? இது வந்து 100, இது வந்து 121. கரெக்டா? 11 × 11 = 121. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட அமௌண்ட், இது என்னோட பிரின்சிபல். சப்போஸ் சிஏ கேட்குறாங்க, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா 121ல 100 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 21. இந்த 21 தான் உங்களோட சிஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் அவங்க சிஐ கேட்கல, இது என்ன சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 121ங்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னா 10,164. அப்போ எனக்கு என்ன தேவை? பிரின்சிபல் எவ்வளவு தேவை? ஓகேங்களா? அப்போ 100 என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணுங்க. 11ஆல் அடிங்க. 11ஆல் அடிச்சா இது 11 டைம்ஸ் வரும். இது 11ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 9 டைம்ஸ் 99, அடுத்தது 26 வரும். ஸோ 22ங்கிறதுனால 2 டைம்ஸ், அடுத்தது 44. அகெயின் என்ன பண்ண போகிறோம்? 9ஆல் அடிக்க போகிறோம். 9ஆல் அடிச்சிங்கன்னா 8 டைம்ஸ் 88, அடுத்தது 4 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ 64 × 100, சாரி 84 × 100 = 8,400 இஸ் மை ஆன்சர். ஓகே, புரியுதா எப்படி பண்ணணும்னு? ஓகேங்களா? இது சம்ஸ் அடுத்தது போட உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன் நான் இதை எடுக்கிறேன் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ராகுல் இன்வெஸ்ட் a certain sum for 2 years at 60% per annum. ஓகேங்களா? அங்கே 10% இருந்துச்சு, இங்கே 60% இருக்கு. ஓகேங்களா? எத்தனை இயர்ஸ் சொல்றாங்க? எண்ட் ஆஃப் த 2 years ரிசீவ் த இன்ட்ரெஸ்ட். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அமௌண்ட்னு சொன்னாங்க, இப்போ என்ன சொல்றாங்க? இன்ட்ரெஸ்ட். அப்போ இனிஷியல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே மாதிரி எடுக்க போறோம். 100. ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் போட்டுக்குவோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அமௌண்ட் போடுறோம். 160, இங்கே அகெயின் 100, இங்கே 160. எங்கெங்கெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இதையும் அடிக்கலாம். இதை அடித்தா 5 டைம்ஸு, இதை அடித்தா 8 டைம்ஸு, அகெயின் இதை அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இதை அடிச்சிங்கன்னா 8 டைம்ஸு. ஓகேங்களா? ஸோ எடுத்திங்க அப்படின்னா 25, 64. கரெக்டாக? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தான் சிஐ. கரெக்டாக? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் சிஐ அப்படிங்கிறது 39. ஓகேங்களா? அப்போ இந்த 39 தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இது சொல்லியிருக்காங்க. இதான் வந்து சிஐ. ஓகேங்களா? இதுதான் 39. ஓகே, அப்போ 11,700. ஓகே, இப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? இனிஷியல் அமௌண்ட் என்ன கேட்குறாங்க? இனிஷியல் அமௌண்ட் வந்து 25. ஸோ 39 இதால் அதுங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 3 × 25 = உங்களுக்கு 75. ஓகேங்களா? அப்போ 7500. ஸோ டி இஸ் ஆன்சர். ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். காமன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் அதை வந்து நீங்கள் ஃபார்முலா வழி போனீங்களாவோ இல்லை வேறு மாதிரி ஷார்ட்கட்ஸில் போனீங்கன்னா டஃபாக இருக்கும். இந்த மாதிரி போனீங்கன்னா வெரி ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். The sum of money when invested 10% compound per annum amount to 1,815 after 2 years. What is the original sum? What invest? சேம் தான். அந்த 10% பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி. இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இது நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற கால்குலேஷன்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பீட் ரொம்ப முக்கியம். 35 செகண்ட்ஸில் வந்து எல்லா சம்ஸையும் நீங்கள் போட்டு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சம்ஸுக்கு நீங்கள் 35 செகண்டில் போட்டு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி 10 கொடுத்துட்டாங்கனாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக 100, 121 போயிருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இதை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ இந்த நம்ம வந்து ரெகுலராக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 100, 121 அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாகவே போய்க்கலாம். அப்போ 121ங்கிறது வந்து 1815 அப்படின்னா 100 என்ன? ஓகேங்களா? ஸோ இதால் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 15 டைம்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா 15 × 100 = 1500. ஓகே, ஸோ சி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் earned 154 அமௌண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செகண்ட் இயர் ஆஃப் 10%. ஓகேங்களா? செகண்ட் இயர்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்னு கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா செகண்ட் இயரில் மட்டும் 154 எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நல்லா பாருங்கள், 10% இங்கே 11 எடுப்போம், அடுத்தது 10 எடுப்போம், இது 11 எடுப்போம். ஓகேங்களா? இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் இயருக்கு. கரெக்டாக? இது வந்து ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட், இது வந்து செகண்ட் இயரோட அமௌண்ட். இந்த 11 இருக்குல்ல, இது வந்து செகண்ட் இயருக்கு வர்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ சார் கேட்கக்கூடாது, சார் இப்போ இதுக்கும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1ல் வரும் சார், அப்போ தான் அந்த தானே சார் எடுப்பீங்க, அந்த 1 = 154 அப்படின்னா தானே சார் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வராது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது டோட்டல் வந்து என்னது? 100 வருது. ஸோ அப்போனா என்ன பண்ண போறீங்கன்னா மொத்தமாகவே எடுக்குங்க. 11 எடுக்கிறது. 11 வந்து 154 அப்படின்னா எனக்கு என்ன தேவை? 100 என்னன்னு தேவை, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த 11ஆல் அதை அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 14 டைம்ஸ். ஓகேங்களா? 14 × 100 = 1400. ஸோ ஏ இஸ் ஆன்சர். வெரி சிம்பிள்.
ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் அப்படின்னு பார்த்த சம்ஸ்லே. ஓகேங்களா, பட் இது அவ்வளோ டஃபஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஸோ பார்க்கறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸை வச்சு போடுவாங்க. அதாவது இந்த ஃபுல் வேல்யூ எடுத்துக்குவாங்க, இந்த வேலைக்கு வந்து மைனஸ் எக்ஸ்னு ஒன்று போட்டுட்டு அதை ஒரு எக்ஸ்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் வைக்கல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய் அப்படின்னு வச்சுட்டு கொண்டு போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்கள், ஸோ ஒய்ங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்களேன், இங்கே 7 இயர்ஸ் இருக்குது, இங்கே 9 இயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ 7க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 2 இயர்ஸ். கரெக்டாக, ஸோ இப்போ 2 இயர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். 103 டிவைட் பை 100 இன்ட்டு 103 டிவைட் பை 100. ஓகேங்களா, இது ஒய், இது வந்து ஒய், இது வந்து இசட் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ரெண்டுமே ஏ அண்ட் பி இருக்குல்ல, அதுக்காக. ஓகேங்களா, அப்போ அப்படியே கூட வச்சுக்கலாமே, ஏன் ஒய் இதுன்னு ஏபின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஏ அண்டு பி. ஓகே, இப்படி வச்சுக்குவோம், ஏ அண்டு பின்னு வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 100 அங்கிட்டு போகுமா, இங்கிட்டு என்ன வரும் 100 இன்ட்டு 100, இந்த சைடு 103 இன்ட்டு 103. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 100ஐயும் 103ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கே தெரியும், அப்படியே என்ன பண்ணுவோம், இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ அப்படியே எடுத்துக்கிறோம். 103 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வெரி வெரி சிம்பிள். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 3யும் 3யும் ஆட் பண்ணால் 6, 106. அடுத்தது 3யும் 3யும் மல்டிப்ளை பண்ணணும், 09. அவ்வளோதான், இவ்வளோ தான் வேல்யூவே. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆட் பண்ணி பார்த்தா இந்த வேல்யூ வரும். கரெக்டாக இந்த வேல்யூ வருது அப்படின்னா ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ ஏயோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், 1009 எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ ஏ இஸ் ஆன்சர். ஓகேங்களா, பி இஸ் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள். இதை பார்த்தோன்னே போட முடியும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷன்ஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ இது பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான், ஆனால் இது ஈஸியாக போடக்கூடியது தான். இந்த சம் ஆஃப் மணி 2000 at 40% per annum compound annually. What is the interest for the third year compound interest? காமன் இன்ட்ரெஸ்ட்டில் தேர்ட் இயரில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, தேர்ட் இயரில் மட்டும் கேட்குறான். ஓகேங்களா, அப்போ அந்த கொஸ்டின்னா மொத்தத்துலையும் கேட்கல, தேர்ட் இயரில் மட்டும் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோப்பா வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது என்னது 2000 40% என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 40% எவ்வளோ இருக்கும், 800. ஓகேங்களா, இது வந்து என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பார்ட் இருக்கும். ஓகேங்களா, செகண்ட் இயரில் என்ன பண்ணணும், இந்த 800க்கு 40% எடுக்கணும். 800க்கு 40% எவ்வளோப்பா அப்படின்னா 320. இது எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, இது நம்ம வந்து அடுத்தடுத்த சம்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன் இது ஏன் இப்படி வருதுன்னு. நம்ம ஒரு ட்ரிக் ஒன்று சொன்னோம், நான் இருக்கா, ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒன்றும் கிடையாது, செகண்ட் இயருக்கு 2-1 சொன்னோம், தேர்ட் இயருக்கு 3-3-1 சொன்னோம், 4 இயருக்கு 4-6-4-1 சொன்னோமா, சேம் அந்த ட்ரிக்கு தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். இப்போ 320க்கு என்ன பண்ண போகிறோம்னா 40% எடுக்க போகிறோம். 320க்கு 40% 128. இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 பார்ட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 × 8 = 800, 2 × 320 = 640. ஓகே, 1 × 128 = 128. இது எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ண போகிறோம். 8, 6, 15, 1568. ஸோ சி இஸ் ஆன்சர். வெரி சிம்பிள், போட்டு குழப்பிக்க தேவையே இல்லை. இந்த மாதிரி அங்கங்கிட்ட இருக்கிற ட்ரிக்ஸை அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேல்யூவை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இருக்கிறதுலே வெரி வெரி ஈஸி காமன் இன்ட்ரெஸ்ட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா. த சர்டன் சம் ஆஃப் money was invested at common interest compound annually, amount 338 at rate of 4% per annum, after 2 years find the sum அப்படின்னு கேட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக அதே தான் எடுக்க போகிறோம். 100, இங்கே 104, அகெயின் இங்கே 100, இங்கே 104. ஓகேங்களா, எதெல்லாம் அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம். ஸோ இது 25, இதுவும் 25, இந்த சைடு வந்து 4 அடிச்ச 25, இது 26, 26. உங்களுக்கு வேல்யூ தெரியும், 625. இந்த சைடு வந்து 676. ஓகேங்களா, ஸ்கொயர் தெரியலனா ஸ்கொயர் கொஞ்சம் கற்றுக்குங்கப்பா, ஏன்னா வந்து மேக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கற்றுக்குங்க. 676. ஓகேங்களா, 676ங்கிறது 338 அப்படின்னா 625 என்ன. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். 2ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 3 டைம்ஸு, 1 டைம்ஸு 2.5. ஓகேங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னா பி இஸ் ஆன்சர். ஓகே, டைரக்டாக அடிக்கலாம், ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. மணி இன்வெஸ்ட் ஃபார் 2 years which is to be compound annually at the rate of 20% per annum at maturity is become அப்படின்னா
அமௌண்ட்டு. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து சிஏ அப்படின்னு நினச்சிக்குவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நினச்சிக்குவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டாங்கன்னாவே அது என்னது? அமௌண்ட்டு. ஓகேங்களா? பேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பாருங்க. ஏன்னா பேர்ட்ஸை வச்சு தான் விளையாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு அமௌண்ட். வாட் இஸ் த இனிஷியல் அமௌண்ட் இன்வெஸ்ட்? இனிஷியல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேம் அதே தான். ஓகேங்களா? 5:6 5:6. ஸோ 5:6னா ஒன்றும் இல்லை, இது 100, இது வந்து 120. இது ரெண்டையும் அடிச்சிங்க அப்படின்னா 5:6 வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் 5:6, செகண்ட் இயர் 5:6. அவ்வளோதான். ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக முடிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 25 36. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 36ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? 324 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25 என்ன? ஸோ இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 9 times 9 × 25 = 225. ஸோ டி இஸ் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். Calculate the principal of if the amount is 441 receiving an common interest at the rate of 5% per annum after 2 years. After 2 yearsக்கு அப்புறம் இவ்வளவு வருது அப்படின்னு சொல்றாங்க மொத்தமாக அமௌண்ட்டு. இங்கே பாருங்கள், இது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20 21 20 21, அதாவது இது 100, இது 105. இது ரெண்டையும் அடிச்சிங்கன்னா இது 20 21 வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு, இது வந்து செகண்ட் இயருக்கு. சேம் அங்கே பண்ண மாதிரி தான். அப்போ என்ன வரும்? இது 400, இது 441. 441 தானே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் 441, இதுவும் 441. அப்போ பிரின்சிபல் என்னவா இருக்கும்? பிரின்சிபல் 400 இருக்கும். பார்த்தோன்னே அடிக்கலாம் இதெல்லாம். ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் த சர்டன் அமௌண்ட் பிகம் 6655 at the common interest 10% in 3 years, find the compound அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? அதே சேம் தான், 10 11 அப்படியே போட்டு வர வேண்டியதான். 3 வருஷத்துக்கு. அது வரையும் 2 வருஷத்துக்கு பார்த்துக்குமா, இப்போ 3 வருஷத்துக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ கியூப் தெரிஞ்சுக்குங்க. 1331 11ஓட கியூப் 1331. ஸோ அப்போ 1331ங்கிறது 6655 அப்படின்னா 1000 என்ன? ஓகே. ஸோ இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 5 times வரும். 5 5s are 15, ரிமைண்டர் 1 6, 15 16, ரிமைண்டர் 1. ஸோ அப்போ 5 times வரும். 5 × 1000 = 5000. ஸோ ஏ இஸ் ஆன்சர். வெரி சிம்பிள். ஓகேங்களா? காம்பவுண்டர்ஸோட ஃபர்ஸ்ட் டைப் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம அடுத்த சீரீஸில் செகண்ட் டைப் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நிறைய வேக்கன்சி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் ஃபுல் நான் இதை ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.